மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள்கிட்ட தான் எனக்கு ஒரு ஒரு சில சின்ன சின்ன கேள்விகள் இருக்கு. இது வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களை வந்து விமர்சிக்கணும் அல்லது அவங்களோட கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன சந்தேகங்கள், சில கேள்விகள், அவ்வளவுதான் இது. ஏன்னா இப்போ இந்த 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் புரட்சி அப்படிதான் மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 வருட திராவிட கட்சிகளினோட இந்த அரசியல் பயணத்துல தமிழ்நாடு எவ்வளவோ பின்னோக்கி போயிருக்கு. நிறைய விஷயங்கள் மேல வந்துட்டோம், நிறைய ஒரு சில துறைகள் மேல் வந்திருக்கு, நிறைய துறைகள் கீழே இருக்கு. இன்னும் ஜாதிய பாகுபாடுகள் அங்கங்கே அப்படியே தான் இருக்குது. ஜாதி ரீதியா, மத ரீதியா, இன ரீதியான்னு இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சரி இல்லாம தான் இருக்கு. அவ்வளவு சரியாயிடுச்சு நம்ம சொல்ல முடியாது. இல்லைன்னா இன்னமும் ஏன் வந்து போராடிக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஆனா இது அத்தனையையும் வந்து ஒரு தனி மனிதராக ஒருவர் வந்து தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு 2 வருஷத்துல எந்த ஒரு கூட்டணி சப்போர்ட்டும் இல்லாம ஒரு அணி வந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சிகள், நீங்க அங்கம் வகித்த அந்த கூட்டணி, ஒரு 10க்கும் மேற்பட்ட கட்சியை கூட்டணியை சேர்த்து இன்னொரு அணி, தனியாக ஒரு மனிதர், இவர்கள் இருவரையும் மத்தியில் ஆளக்கூடிய மத்திய அரசையும் எதிர்த்து 3 மிகப்பெரிய ஆளுமைகளை எதிர்த்து ஒரு அரசியலை சந்தித்து ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை உருவாக்கி அத்தனை விஷயங்களையும் இதுவரை இந்த 70 வருடமா கடைபிடித்து வந்த அரசியல் மரபுகள் அத்தனையும் உடைச்சி ஜாதி ரீதியா, மத ரீதியா, இன ரீதியா, இப்படி எந்த ஒரு மொழி ரீதியா அப்படி எதுவுமே இல்லாம ஒரு காமன், யாரு வேணா எங்க வேணா கண்டஸ்ட் பண்ணலாம், அவங்க பணக்காரனா ஏழையா, அவனுக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையா, அதெல்லாம் கிடையாது, நல்லவர்கள் வர வேண்டும், அந்த அப்படின்ற ஒரு விஷயத்த உடைச்சி இந்த எலெக்ஷனை வந்து கண்டஸ்ட் பண்ணி ஒரு 108 இடங்களை வின் பண்ணி இன்னைக்கு ஒரு முதல்வராக அவர் பதவி ஏற்றிருக்காரு. இதில் நிச்சயமா உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும், மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கும். அதுல என்னென்னும் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த ஆட்சி ஒரு 108 இடங்களை வந்து தாவேகா பெற்றிருக்காங்க. அவர்களுக்கு தேவையான அந்த மீதி வந்து ஒரு அந்த 10 அல்லது 12 இடங்கள் தேவையா இருக்கும் பட்சத்தில் இப்போ திமுக கூட்டணியிலிருந்து வந்த நீங்க மட்டுமே வந்து ஒரு 2 இடம் கொடுத்ததுனாலதான் இந்த ஆட்சி நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் நீங்க போற அந்த நீங்க பேசுற அந்த கூட்டங்களா இருக்கட்டும், உள்ள நிர்வாகிகள் உள்ளரங்கு கூட்டங்கள்ல நீங்க பேசுறதா இருக்கட்டும், நீங்க மட்டுமே சப்போர்ட் பண்ணதுனாலதான் அந்த கவர்மெண்ட் நடக்குது அப்படிங்கிற ஒரு கூற்று வந்து வெளிப்படுத்துற மாதிரி பொதுமக்களுக்கு தெரியுது. அந்த ஒரு பேச்சின் வெளிப்பாடு அப்படி வருது. அதுலதான் வந்து கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா இந்த ஆட்சிக்கு தேவையானது வந்து அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த சீட்டுகளை கொடுத்தவர்கள் காங்கிரஸ் 5 சீட் கொடுத்துருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் 4 சீட்டை கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. IUML 2 இடங்களை கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பிறகு நீங்க 2 இடங்களை கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு வெளியில இருந்து ஒரு கட்சியில இருந்து வெற்றி பெற்று வந்த ஒருவரும் இருக்கிறாரு. அப்போ இவங்க எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணதுனால அந்த கவர்மெண்ட் நடக்குது, அப்படித்தான் அதை எடுத்துக்கணும். நீங்கள் மட்டுமே சப்போர்ட் பண்ணதுனால அந்த அரசாங்கம் நடக்குது அப்படின்னா அப்ப கம்யூனிஸ்ட் சப்போர்ட் பண்றது அவங்க வெளியில போயிட்டா அந்த அரசாங்கம் நடக்குமா? இல்ல காங்கிரஸ் வெளியில போயிட்டா அந்த அரசாங்கம் நடக்குமா? IUML வெளியில போயிட்டா அந்த அரசாங்கம் நடக்குமா? அப்படி இல்ல. இப்ப சப்போர்ட் பண்ண அவங்க இப்ப காங்கிரஸ் வந்து கவர்மெண்ட்ல மினிஸ்ட்ரியில ஃபார்ம் பண்ணாங்க, 2 அமைச்சர்கள், அவருக்கு முக்கியமான 2 இலாக்காக்களை பெற்று அவங்க வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. IUML ஒரு அமைச்சர் வந்து அவர் இலாக்கா அமைச்சரா இருக்காரு, அவரு சிறப்பா செயல்பட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா அண்ணன் வன்னியரசு அவர்கள் அவர்களோட அனுபவத்துக்கு, அவர்களோட அரசியல் நீண்ட நெடிய அரசியல் பயணத்துக்கு கிடைத்த மிக பெரும் ஒரு வரவேற்பு மிக்க ஒரு பொறுப்பு இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கு. அந்த துறையே கடந்த காலங்கள்ல அந்த துறை இருந்த இடமே தெரியாது. நீங்க இடம்பெற்றிருந்த திமுக கூட்டணியா இருக்கட்டும், உங்க அதிமுக அமைச்சரவையா இருக்கட்டும், இந்த துறை இருந்த இடமே தெரியாது. அந்த மினிஸ்ட்ரி யாருன்னே தெரியாது. கடந்த முறை ஒரு மினிஸ்டர் இருந்தார், அவர் யாருக்காவது தெரியுமா? இன்று அண்ணன் வன்னியரசு தமிழ்நாடு எங்கும் பேசப்படுகிறார். அவர் தினம் தினம் பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறார், மக்கள் பிரச்சனையை கேட்கிறார், எல்லா இடங்களுக்கும் போகிறார், கொண்டாடப்படுகிறார். அது போதாததுக்கு மாற்று கட்சியினுடைய அமைச்சரை தன்னுடைய கட்சி கள்ளக்குறிச்சியினுடைய பொறுப்பு அமைச்சரா தாவேகா உருவாக்கி இருக்கு. இதெல்லாம் நீங்க கொண்டாடணும். ஏன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு, எளிய மக்களுக்கும் அதிகாரங்கிறது உங்களோட கொள்கை கோட்பாடு. அதை இத்தனை வருடம் நீங்க இவ்வளவு நெடிய போராட்டம் பண்ணாலும் கூட, நீங்க திமுக கூடவே இருந்து அவர்களுக்காக எவ்வளவோ நீங்க சப்போர்ட் பண்ணாலும் கூட அதை கொடுத்தவர் விஜய் அவர்கள்.
உங்களை அங்கீகரித்தவர் விஜய் அவர்கள், உங்களை தூக்கி கொண்டாடுபவர்கள் தாவேகா தொண்டர்கள். அப்போ நீங்க தினம் தினம் வந்து ஒவ்வொரு போற இடங்கள்லாம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ஒரு அது நிருபர்கள் கேட்கறாங்க, இல்லை நீங்க பதில் சொல்றீங்களோ, நாம சொல்ற பதில் எங்கெங்க எப்படி எப்படி இருக்கணும்ன்றதுல உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. என்ன ஒரு முறை நீங்க வந்து நாங்க அமைச்சரவையில இடம் பெற்றதுனாலேயே நாங்க கூட்டணியில் இருக்கோம்னு அர்த்தம் இல்லையே அப்படின்னு ஒரு சொல்றீங்க. அடுத்த நாளே வந்து திமுகவோட நட்போட இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. திமுகவோட கூட்டணியில இருந்தா என்ன தவறுன்னு சொல்றீங்க. தாவேகாவோட நாங்க கூட்டணியில எப்ப போகணும்னு சொல்றீங்க. இது ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணாதானே? தாவேகாவோட விட்டுருங்க, அவங்க வந்து இண்டிவிஜுவலாவே ஜெயிச்சவங்க. அடுத்து ஒரு எலெக்ஷன் திருப்பி வந்தா கூட மொத்தமா வின் பண்றதுக்கான தகுதி அவங்க கிட்ட இருக்கு, அதை வின் பண்ணிடுவாங்க. உங்க கட்சி தொண்டர்கள் என்ன மனநிலையில இருப்பாங்க? நாம இப்போ எப்படி போக போறோம் அடுத்துங்கிற இன்னும் அந்த குழப்பம் தேவையே இல்லையா? காங்கிரஸ் சேர்ந்தாங்க, அவங்க பாட்டுல வேலை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்களே. கம்யூனிஸ்ட் சேர்ந்தாங்க, அவங்க பாட்டுல வேலை பார்த்து போயிட்டே இருக்காங்களே. ஐஎம்எல் சேர்ந்தாங்க, அவங்க பாட்டுல பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க ஒருவர் மட்டுமே இது மாதிரி தொடர்ச்சியா கருத்துக்களை மாற்றி 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 நீங்க ஏன் சொல்லிட்டு இருக்கணும்? அதனால என்ன நடந்துற போது, எதை நீங்க சொல்ல வர்றீங்க? இப்போ இரண்டு எதிர் துருவங்கள், எதிர் பக்கத்துல நிற்கக்கூடிய ரெண்டு கட்சியில இரண்டு கால்களை வச்சு ஒரு பயணம் செய்ய முடியுமா? எதிர் துருவத்துல இருக்கிற ரெண்டு பேர்கிட்ட இருந்து எப்படி பயணம் செய்ய முடியும்? ஒன்று இந்த பக்கம் இருக்கணும், இல்ல அந்த பக்கம் இருக்கணும். அதுதானே ஒரு சரியான நிலைப்பாடா இருக்க முடியும். அது எப்படி அரசியல், அது எப்படி சரியா வரும்? அது நீங்க இந்த கட்சி கூட்டணியில் இருக்கீங்க, உங்களை வச்சு ஒரு கூட்டங்கள் நடத்தும் போது சில விஷயங்கள், சில முடிவுகள், எதிரணியை எப்படி சமாளிக்கலாங்கிற சில வியூகங்களை வகுக்கலாம், சில திட்டங்களை பண்ணலாம். அப்ப அந்த கட்சி கூட கூட்டணியில நட்பா இருக்கிற உங்களை வச்சு எப்படி அந்த மீட்டிங்லாம் நடத்த முடியும்? இல்ல எப்படி அதை பண்ணதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் நடக்கும்? ஒரு பேச்சுக்காக சொல்றது, நீங்க இல்ல யாரோ ஒருத்தரா இருந்தா கூட அது எப்படி நடக்கும்? இது அதனால அண்ணன், தயவு செய்து அண்ணன் அவர்கள் வந்து, உங்களுக்கு தெரியாத அரசியல் எதுவுமே இல்லை. இது மாதிரியான ஒரு நிலைப்பாடுங்கிறது அது ஒரு அது அது எப்படி சரியா வரும்ன்றதே தெரியல. ஒரு பரவலா பொதுமக்கள் கிட்ட ஒரு சரியான ஒரு குழப்பம். ஏன் அண்ணன் குழம்புறாரு, ஏன் குழப்பிக்கிட்டே இருக்காரு, ஏன் மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்னு நீங்களே எல்லாரும் சொல்றாங்க, நீங்க வருத்தப்படுறீங்க. அப்ப உங்களுக்கே தெரியுது, அப்ப மக்கள்கிட்ட நம்ம இப்படி போய் சேர்ந்திருக்கோம், நம்ம வந்து ஏதோ ஒரு குழப்பவாதி மாதிரியும், நம்ம தேவையில்லாம தாவேகாவை ஏதோ அச்சப்படுத்துற மாதிரியும், இல்ல நாங்க பிடிங்கிட்டு வெளில போயிடுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரியும், நாங்க திமுக கிட்டே தான் இருப்போங்கிற மாதிரியும் ஏதோ ஒரு விஷயத்த நீங்க உங்களோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அது கன்வே ஆகுது. அது உங்களுக்கும் தெரியுது. அப்ப திருப்பி ஏன் சொல்றீங்க? இப்போ நேற்று கூட சொல்லியிருக்கீங்க, திமுக பாஜக கூட்டணி கூட பின்னாடி வரலாம். அப்போ மதவாத சக்திகளுக்கு எதிராக திமுக போன்ற கூட்டணிகளோட இருப்பதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றீங்க. ஆனா இங்க அமைச்சரவையில உங்க அமைச்சர் தான் இன்னைக்கு ரொம்ப அற்புதமா செயல்பட்டு இருக்காரு. எல்லோரும் அமைச்சரவையிலே கொண்டாடப்படுறாங்க, அவர் ரொம்ப அற்புதமா செயல்படுறாரு. ரெண்டாவது, முழு சுதந்திரம் கொடுத்திருக்காரு முதல்வர் அவர்கள் உங்களுக்கு. நீங்க என்னெல்லாம் நினைச்சீங்களோ, எதற்கெல்லாம் போராடினீங்களோ அந்த விஷயத்தை இதுல செயல்படுத்துங்க. காலங்காலமா ஆதி திராவிடர் நலத்துறைன்னு வச்சிருந்த பேரை சமூக நீதித்துறைன்னு மாத்தி இன்னைக்கு உங்களுக்கு பெருமைப்படுத்தியிருக்காரு. எல்லா மக்களையும், நம்ம மக்களை எல்லாம் பெருமைப்படுத்தியிருக்காங்க. அப்ப அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம எப்படியெல்லாம் சப்போர்ட்டா இருக்கணும், எதிர்கட்சிகள் நம்ம மேல வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு எல்லாம் நீங்க தான் நான் பதில் சொல்லணும். இங்க என்ன நடக்குது? ஏன்னா இந்த 60 நாட்கள்ல பண்ணிருக்கக்கூடிய சாதனைகள், இந்த கட்சி இன்னைக்கு அரசாங்க அலுவலகங்கள்ல லஞ்சம் ஊழல்ங்கிற பேச்சுக்கே பயப்படுறாங்க அரசு அதிகாரிகள். ஒரு ரூபா செலவு பண்ணாம அத்தனை பயன்களும் மக்களுக்கு போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. அது பத்திரப்பதிவு துறையா இருக்கலாம், சான்றிதழ்கள் பெறக்கூடிய துறையா இருக்கலாம், ரெவன்யூ துறையா இருக்கலாம், எல்லா துறைகளிலுமே லஞ்சம் ஊழல்ங்கிற பேச்சே இல்லை. அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா உடனடியா சஸ்பெண்ட், பதவி நீக்கம். இன்னைக்கு ஒரு அச்ச உணர்வை கொண்டு வந்திருக்காரு மாண்புமிகு முதல்வர் அவர்கள். இது கொண்டாடப்பட வேண்டியது. தமிழ்நாட்டு வரலாற்றிலே வந்து இன்றைக்கு இந்த சமூக மக்கள் இத்தனை பெயர் அமைச்சர் பெருமக்களா இருக்காங்க, வாரியத்தில் இருக்காங்க. முதலாக ஒரு தற்காலிக சபாநாயகரே வந்து ஒரு சமூக உறுப்பினரை வச்சு இன்னைக்கு ஒரு பெருமை சேர்த்தவர். கொண்டாடணும். விடுதலை சிறுத்தைகள் இந்த நிகழ்வுகளை கொண்டாடணும். அதை விடுத்து நம்ம தினம் ஒரு அறிக்கை, தினம் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறது, இல்லை ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி ஒரு குழப்பமான ஒரு சூழலையே வந்து பண்ணிட்டு இருக்கிறத வந்து யாருமே, கூட்டணிக்குள்ள இருக்கிற யாருமே ரசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத என்னோட கருத்தா இருக்கு. ஈவன் முதல்வர் இதை ரசிப்பாரா? தாவேகா அமைச்சர்கள் இதை ரசிப்பாங்களா? தாவேகா தொண்டர்கள் இதை ரசிப்பாங்களா? நிர்வாகிகள் ரசிப்பாங்களா? ஏன் விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள் தொண்டர்களே ரசிக்க மாட்டாங்க, உங்க கூட இருக்கிற ஒரு 2-3 நிர்வாகிகளை தவிர்த்து. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து
அண்ணன் அவர்கள் வந்து தொடர்ச்சியா இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோளா நான் வந்து வைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு முதுபெரும் அரசியல் அனுபவமிக்க ஒரு தலைவர், தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத ஒரு தலைவரா இருக்கிற நீங்க இந்த மாதிரி ஒரு புதிய கவர்மெண்ட் அனுபவம் இல்லாமல் ஒரு புதிய ஒரு புரட்சிகரமான ஒரு வெற்றியை பெற்று ஒரு ஒரு கவர்னன்ஸை ஃபார்ம் பண்ணி அவங்க நிறைய முன்னெடுப்புகளை எடுக்கிறாங்க. ஏன்னா யாருமே தொட முடியாத இடத்தெல்லாம் முதல்வர் தொடுகிறார். தன் சகாக்கள், தன் நிர்வாகிகள், தன் அமைச்சரவை அதிகாரிகள் அத்தனை பேரும் ஒரு பைசா லஞ்சம்னு தொட்டா உன்னை தூக்கி வெளியில போடுவேன்னு சொல்ற தைரியம் வந்து ஒரு முதல்வருக்கு கடந்த காலத்துல இத்தனை அமைச்சரவையில முதல்வர்களா இருந்தாங்களே யாருக்கு இருந்தது? அப்ப இதுக்கெல்லாம் பக்கபலமா நீங்க இருக்கணும். நிறைய உங்களோட ஆலோசனைகள் இந்த அரசுக்கு தேவைப்படும். ஏன்னா நீங்க மினிஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டீங்கனாலே இதுக்குள்ளதானே நீங்க இருக்கீங்க. இந்த மினிஸ்ட்ரி செய்யக்கூடிய, இந்த அமைச்சரவை செய்யக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்கள்லயும் உங்களுக்கு கிரெடிட் உண்டு. எங்காவது தவறு நடந்தால் அதுலயும் உங்களுக்கு பங்கு உண்டு. அதுதானே இந்த கூட்டணி அமைச்சரவை என்பது. கூட்டணியில் அமைச்சரவை இருப்போம், ஆனா ஒரு எதிரணியில் இருக்கிற கட்சியோட தொடர்புலையும் இருப்போம், நட்புலையும் இருப்போம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு உங்க மேல் இருக்கிற நம்பகத்தன்மையை ரொம்ப குறைச்சிரும், மக்களுக்கு குறைச்சிரும். அதை பத்தி நீங்க நான் எனக்கு கவலை பண்ணும் எனக்கு அப்படிலாம் நீங்க சொல்லலாம், அது உங்களோட உரிமை. ஆனா பொதுமக்களோட பார்வையில அது ரொம்ப ஒரு குறைவான உங்கள் மீதான ஒரு மதிப்பீடை குறைக்கிறதுக்கு அது ஒரு வழிவகை செஞ்சிடும் அப்படிங்கிறது என்னோட வருத்தமா இருக்காது. ஏன் அண்ணன் இப்படி எல்லாம் மாத்தி பேசுறாரு? ஏன் வந்து ஏதோ ஒரு நம்பகத்தன்மை இல்லாத மாதிரியே ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணுது. அதனால அண்ணன் அவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு இந்த அரசாங்கம் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளுக்கு, இந்த அரசாங்கம் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு எண்ணற்ற விஷயங்கள், எவ்வளோ விஷயங்களை புதுமையை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. 60 நாள்ல ஏகப்பட்ட மாற்றங்கள் இன்னைக்கு மக்கள் வந்து அவ்வளோ கொண்டாடுறாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் நான் எடுக்கக்கூடிய கிரெடிட் உங்களுக்கும் உண்டு. உங்கள் துறை, உங்கள் கட்சி சார்ந்த மினிஸ்டர் அண்ணன் வன்னியரசுக்கு உண்டு. வன்னியரசு மூலமா உங்களுக்கு உண்டு, உங்கள் மூலமா உங்க கட்சிக்கு உண்டு. அப்ப அத்தனை விஷயங்களுக்கும் உங்களோட ஒரு அற்புதமான ஆலோசனைகள், அளவற்ற ஆலோசனைகள் இந்த கட்சிக்கு இந்த அரசாங்கத்துக்கு தேவைப்படும். அதை கொடுத்து இந்த அரசாங்கத்தை இன்னும் மேன்மேலும் வெற்றி நட போடுறதுக்கு உங்களோட சிறப்பான பங்களிப்பு வேணும் அப்படிங்கிறத நான் வேண்டி விரும்பி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதை இன் ஃபியூச்சர்ஸ் அதை நீங்க செய்வீங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப நம்புறேன். நன்றி.